ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி வந்து காலையில் எந்திரிக்கும் போதே நல்ல மழை வேறு பெஞ்சிட்டு இருந்தது. நைட்டு என்ன வேலைத்தனம் பண்ணேன்னு தெரில, கடிச்சு வச்சுட்டு நல்லா வந்து தூங்கிட்டு இருந்தா. சரி, தூங்கும்போது நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு கம்முன்னு விட்டுட்டேன். நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன். மாமாவோட பெட்ஷீட்குள்ளே பூந்துக்கிட்டு எப்படி தூங்குறா பாருங்கள். அத்தை வந்து இங்கே வந்திருக்காங்க. அத்தை உள்ளே படுத்திருந்தேன், நாங்கள் வந்து வெளியே படுத்திருந்தோம். சிக்குக்கு வந்து அது சௌரியமாக போச்சு. எங்களோட சேர்ந்து எப்படி வந்து படுத்துக்கிட்டா பாருங்க. என்னோட டயட் பிளான் பற்றி சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உள்ளே போய் படுத்துக்கிட்ட நல்லா மெதுன்னு. ஏம்மா இங்கே பாரு, சங்கிலி இங்கே கட்டி இருக்குது, சிக்கு பெட் இங்கே இருக்குது, அங்கே ஒரு பெட் இருக்குது. ஆனால் நீ எங்கே போய் படுத்துருக்க? ஏம்மா அட எங்கப்பா. குட் மார்னிங் டி சிக்கம்மா. சரி படுத்து. ஃபஸ்ட்டு நான் எந்திரிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் ஒவ்வொருத்தையாக எழுப்பிட ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் எந்திரிச்சதுமே ரெஃப்ரெஷ்மெண்ட் போட்டு குடிச்சிக்கிட்டேன். அப்புறம் அத்தையும் வந்து எந்திரிச்சிட்டாங்க. அவங்களுக்கு டீ வச்சு கொடுத்துட்டு அப்புறம் நான் வந்து வெயிட் செக் பண்ணேன். இன்றைக்கி வந்து என்னோடய வெயிட் வந்து என்னன்றதை டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். 10 நாளில் வந்து கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்குது தான். என்னோடய வெயிட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங் வந்து 70 கிலோ இருந்தேன், இப்போ வந்து நான் இந்த கிலோ தான் இருக்கேன். இன்றைக்கி லன்ச்சுக்கு வந்து காய் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருந்தது. சரின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து பொரியல் பண்ணிட்டேன். இதில் பீட்ரூட் பொரியல் மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா அது வந்து நிலத்துக்கு அடியில் விளையிறது. நம்ம வந்து இப்போது ஃபேட் லாஸ் பண்ண போகிறோம், அதனால் அது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தேன், 3 நாள் மட்டும் மார்னிங்க்கும் டின்னருக்குமே ஷேக் எடுத்துகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இது ஃபில்லிங்காக தான் இருக்குது, இருந்தாலும் எனக்கு சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரியே ஒரு கிரேவிங்ஸ் இருக்குது. அதனால் இந்த 3 டேஸ் மட்டும் கண்டினியூ பண்ணிவிட்டு அப்புறம் கோச்கிட்ட கேட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஏன்னா ஷேக் குடித்தாலும் ஃபில்லிங்காக தான் இருக்குது, இருந்தாலும் எனக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே காலையில் மட்டும் ஷேக் குடிச்சிட்டு லன்ச்சும் டின்னரும் எடுத்துக்கலான்னு என்னோடய ஐடியா. மாமாவும் அதான் சொன்னார். இருந்தாலும் கோச்கிட்ட ஒரு தடவை டிசைட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். நான் எடுத்துகிட்ருக்க டயட் வந்து நார்மலாக எல்லாமே சாப்பிட்றது தான். இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை. எது சாப்பிடக்கூடாது அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையில்லாதது, அதாவது என் உடம்புல வந்து ஆல்ரெடி அதெல்லாம் இருக்குது, அந்த சத்து தேவையில்லை அப்படின்னா அது மட்டும்தான் இக்னோர் பண்ண போகிறேன். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த நொறுக்கு தீனியெலாம் இருக்கு இல்லையா, சும்மா அந்த க்ரீம் பிஸ்கெட்டு, ஸ்நாக்ஸு, அது இதுன்னு நான் வந்து மாமா வாங்கிட்டு வந்துடுவேன், சாப்பிட்ருவேன். இப்போ அதையும் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கே கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது. வர வீடியோஸில் இன்னும் நிறைய வந்து ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.